வாழ்வோம் வாழ்விப்போம். இந்த யுகம் அறிவு யுகம் கூட நம்ம சொல்லலாம். ஞான யுகம் தான் அறிவு யுகம். அப்ப இங்க எப்படி இருக்கணும்? அறிவை நோக்கிய பயணமாக இருக்கணும். அறிவில் அழுக்கு இருக்காது, மனதில் அழுக்கு இருக்கும். அறிவில் அஸ்தம் கிடையாது. அறிவை போலின்னு கூட சொல்ல முடியாது. போலி அறிவாக நல்ல ஞாபகம். அறிவு என்பது அறிந்து சொல்வது. அது தப்ப கூட நீங்க சொல்லலாம், ஆனா அறிவாகாது. அது தப்பான விஷயத்தை சொன்னாலும் கூட அது அறிவுதான். தப்பதானே அறிஞ்சு சொல்றீங்க. அதை எப்படி போலின்னு சொல்ல முடியும்? அது ஒரு ஆக்ஷன். அறிவு என்பது ஒரு ஆக்ஷன், ஒரு வினை, பெயர் சொல் அல்ல. அறிதல். நம்ம அதை பெயர் சொல்ல கொண்டு போறோம். எப்ப அது பெயர் சொல்லாக வரும்னா குரு பிறவனிடம் இருந்து வருகிறோம், மெய்ப்பொருள். ஏன்னா அதுக்கு மாற்று கிடையாது. அது உண்மைதான். ஒரு குரு இன்னைக்கு சொன்னாருன்னா இன்னைக்கு இல்ல, எந்த காலத்திலையும் அது ஒன்றால்தான். ஒன்றா உலகத்துயர்ந்த புகழெல்லால் கொன்றாது நிற்பது ஒன்றில், வள்ளுவரானுடைய வாக்கு. அது 2000 ஆண்டுக்கு முன்னாலே சொன்னது. இன்னும் 4000 வருஷம் போனாலும் ஒன்றா உலகத்துயர்ந்த புகை ஒன்றாது நிற்கும். அதான் புகழ். அழியாம கீர்த்தியோடு இருக்குதுன்னா புகழ். அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாதுன்னா மாறுமா? எந்த காலத்திலையும் மாறாது, எந்த நாட்டிலையும் மாறும் இல்லையா? அதுதான் அறிவு, மெய்யறிவு. மெய்யை சொல்லு. மெய்யறிவுக்கு தான் நம்ம பெயர் சொல்லலாம். நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த அறிவு எல்லாம் வினை சொல், மனதை சார்ந்தது, மனதுக்கு தக்கவாறு மாறும். அதனால்தான் ஆளாளுக்கு ஒரு அறிவுன்னு சொல்றோம் இல்லையா? அறிவு ஒன்றாக இருக்கணும். ஏன் ஒன்றாக இல்ல? உன் கர்மாக்கு தக்கவாறு உன் அறிவு, அவன் கர்மம். இப்ப ஒரு கணக்கு போடுங்க, இல்ல ஒரு படம் வரைய சொல்லுங்க, ஒரு நல்ல ஆறு ஓடுங்க, அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சு ஒரு சீனரியை பண்ணி கொடுங்கன்னு ஒரு 10 பசங்களை உட்கார வச்சு படம் வரைய சொன்னீங்கன்னா எளிதில் சொல்லலாம். ஒருத்தன மாதிரி ஒருத்தருக்கு நிச்சயமா இருக்காது. ஆறு இப்படி ஓட்டி இருப்பான். இவன் சின்ன ஓட மாதிரி போடுவான், பெருசா போடுவான், ஒருத்த மரத்தை போடுவான், அதுல ஒரு காக்கா பார வைப்பான். அவங்களுக்கு மாத்தி 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 கலரடிக்க சொன்னீங்கன்னா டிஃபர் ஒண்ணு கூட ஒத்து வராது. அப்ப அறிவுன்னா ஒன்னா தானே இருக்கணும். ஏன் இங்க மாறுது? இது பொய் அறிவா? மன அறிவு. இது வினை. அவன் செய்யறதுக்கு தக்கவாறு பெயர் சொல்லிதான் அப்படி இருக்கும். வினை மாறும் இல்லையா? இப்ப ராமன் சொன்னா ராமன் தான். ஓடினான்னு சொல்றது மாறும். ஓடவும் செய்யலாம், ஓடாமல் இருக்கலாம். பேசினாங்கிறது பேசவும் செய்யலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனா ராமன்கிறது அவன் அயோத்தியில இருந்தாலும் சரிதான் இல்லையா, நம்ம சென்னையில ஆலப்பாக்கத்துல நம்ம கூட இருந்தாலும் சரிதான். ராமர் தான். பெயர் சொல் அப்படிதான் இருக்கும். அதனால பேரறிவு, மெய்யறிவு என்பது பெயர் சொல். நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடியது வினை சொல். அது மனம் சார்ந்து வினைக்கு தக்கவாறு மாறும். அதான் தெரிந்து வைத்திருப்பது. இந்த அறிவு கூட கொஞ்சம் தெரியலன்னு அறிவு கேட்பாங்க. கேள்வி கேட்டா எனக்கு தெரியல சார். அறிவு எப்படி தெரியாம இருக்கும்? அறிவுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. ஆனா நம்ம வினை அது சொல்ல தெரியவில்லை. அது அறிவுன்னு சொல்ல முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க இல்லையா? அப்ப இங்க இன்றைய சிந்தனையில மிக முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன விஷயம்னு சொன்னா, பழைய அறிவு, புது அறிவு. பழைய கர்மா, புது கர்மா. இந்த பழைய கர்மா என்பது நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்கனவே செய்து முடிச்ச சமாச்சாரம். இந்த பிறவிக்கு முன்னாடி வர, பிறக்கிறதுக்கு முன்னாடி வரன்னு சொல்லலாம். இந்த மண்ணுல பிறக்கிறதுக்கு முன்னாடி வரை செய்தது எல்லாம் பழங்கர்மா. இந்த பழைய கர்மா நம்மிடம் இருக்கும். அந்த கர்மாவையும் அழிக்கணும். இது பழைய கர்மா ஆகும். 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க, யாருக்கு ஞாபகம்? அதெல்லாம் எழுத்து ஊத்துல இருக்கு. ஒரு சொட்டு கூட அதுல இருக்க கூடாது. எதுவுமே அது ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடாது. எரேசிட் ஆல், டோட்டலா ஹோல் புக்கையும் கிளியர் பண்ணுன்னு சொன்ன மாதிரி இல்லையா? முழுக்க அத்தனையும் நீங்க என்ன பண்ணிடணும்? இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்ப நம்மளால முடியாதுங்கும் போது அதுக்குத்தான் குரு வேண்டும். அப்ப அந்த குரு அதுக்குள்ள கைய வச்சு தொடணும், பார்க்கணும்னு சொன்னா அது இங்க உள்ள விஷயம் இல்ல, மண்ணுக்கு மேல உள்ள விஷயம். அப்போ விண் சார்ந்த விஷயங்களை விண் சார்ந்தவர்களால் தான் முடியும்.
அப்ப இறை குருவாக வருகிற பொழுது மட்டும்தான் அந்த ஆற்றலும் அந்த தகுதியும் அந்த நிலையும் உண்டாகும்.